வணக்கம். என்னோட பேரு தாமரை செல்வி. இன்னைக்கு நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கிற கதை தூக்கு தூக்கி. வாங்க கதைக்குள்ள போகலாம். இப்படி சீர் எதுவும் கொடுக்காம பல நாட்கள் தங்கச்சியோட வீட்டுல தங்கி இருக்கிறார் இளவரசர். இது இப்படி போய்கிட்டு இருக்கும் போது ஸ்வர்ணபுரியில பிரேமாவுக்கும் சேட்டுக்கும் இடையில இருந்த நட்பு வளர்ந்துகிட்டே போகுது. ஒரு நாள் 2 பேரும் காதல் பாட்டு பாடி சிரிச்சுக்கிட்டு இருக்கும் போது சுந்தராங்கனோட ஃப்ரெண்ட் மதிவாணன் ஜன்னல் வழியா அதை பார்த்துட்டு உள்ள வர்றார். மதிவாணன் வர்றதை பார்த்ததும் சேட்டு ஓடி போய் ஒரு அலமாரிக்குள்ள ஒளிஞ்சுக்கிறார். பிரேமா மதிவாணன் கேக்குறாங்க, எதுக்கு இப்ப வந்தீங்க அப்படின்னு. அதுக்கு சுந்தராங்கனை சந்திக்கிறதுக்காக வந்தேன் அப்படின்னு மதிவாணன் சொல்றார். அவர் தான் இங்க வரவே இல்லையே அப்படின்னு சொன்னதும், ஓ அப்படியா, என்ன மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. இந்த சமயத்துல தனியா போன சுந்தராங்கனோட 2 அண்ணன்களும் ஒரு மரத்தடியில தூங்கிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு கரடி 2வது அண்ணனை டிஸ்டர்ப் பண்ணுது. எந்திரிச்சு பாக்குறான், பார்த்தா கரடி. கரடியை பார்த்து பயந்து ஓட ஆரம்பிக்கிறான். அவன் பின்னாடியே கரடியும் துரத்திக்கிட்டு ஓடுது. ரொம்ப தூரமா ஓடி போய் கடைசியில ஒரு மரத்துல ஒரு பக்கம் கரடி இன்னொரு பக்கம் அவன் சொல்லி கைய பிடிச்சுக்கிட்டு சுத்த ஆரம்பிக்கிறாங்க. சுத்துறாங்க சுத்திக்கிட்டே இருக்காங்க. அவங்க சுத்துனதுல ஒரு பள்ளமே விழுந்துருச்சுன்னா பாத்துக்கோங்களேன். அந்த சமயத்துல என்ன ஆகுதுன்னா, 2வது அண்ணனோட பாக்கெட்ல இருந்த சில பைசா கீழே விழுந்துருது. அந்த சமயத்துல அண்ணன் எந்திரிச்சு தம்பியை காணாம தம்பி தம்பின்னு சொல்லி தேடிக்கிட்டு இருக்காரு. ஒரு வழியா தேடினதுக்கு அப்புறமா கரடியை புடிச்சுக்கிட்டு சுத்திக்கிட்டு இருக்கிற தம்பியை பாக்குறாரு. கரடியை பார்த்து முதல்ல பயந்து ஓடி ட்ரை பண்றாரு. ஆனா தம்பிக்காரு வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்றான். தம்பிக்காரன் என்ன அப்படின்னு அண்ணா கேக்குறதுக்கு, இது கரடி இல்லைங்க, நம்ம படுற கஷ்டத்தை பார்த்து அந்த ஆண்டவனே நம்மளுக்கு ஒரு வரத்தை அனுப்பியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு கீழே பாருங்க அண்ணா அப்படின்னு காட்டுறான். கீழே அந்த காசெல்லாம் விழுந்து கிடக்குதுல, அதுக்கு என்ன சொல்றான்னா, 5 சுத்து அந்த கரடியை புடிச்சுக்கிட்டே நம்ம சுத்தினோம்னா 5 பொற்காசு விழுகுது அப்படின்னு சொல்றான். இப்படியே நம்ம சுத்திக்கிட்டே இருந்தோம்னா நம்ம நிறைய பைசா சேர்த்துடலாம், நம்ம ஊருக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்றான். ஒருத்தரா சுத்துறது ரொம்ப கஷ்டம், நான் ராத்திரி ஃபுல்லும் சுத்தி இருக்கேன், அதனால நீங்க கொஞ்சம் சுத்துங்க, அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் சுத்துறேன் அப்படின்னு சொல்லி கை மாத்தி விடுறான். சோ தம்பி சொன்னதை உண்மைன்னு நம்பி இவரும் அந்த கரடியை புடிச்சுக்கிட்டு சுத்த ஆரம்பிக்கிறாரு. அன்னை சுத்த ஆரம்பிச்ச உடனே கீழே இருந்த பொற்காசெல்லாம் எடுத்துட்டு தம்பிக்காரன் ஓடி போயிடுறான். இவரும் அண்ணனும் சுத்துறாரு. கடைசியில அந்த கரடியே மயங்கி விழுந்துடுது. அந்த கரடி கிட்ட இருந்து தப்பிச்சு அண்ணனை ஏமாத்திட்டு வந்த அந்த 2வது அண்ணன் போற வழியில சில திருடங்களை மீட் பண்றான். இந்த 2வது அண்ணனை நல்லா அடிச்சு அவன் கிட்ட இருந்த காசு எல்லாத்தையும் பறிச்சுக்கிட்டு அவனை ஒரு மரத்துல கட்டி போட்டுடுறாங்க. கடைசி அந்த மயங்கி விழுந்த கரடியை விட்டுட்டு தம்பியை தேடி திரும்பி வரான். வர்ற வழியில பார்த்தா தம்பியை கட்டி போட்டிருக்காங்க. அண்ணனை பார்த்ததும் அவிழ்த்து விடுங்க அண்ணா அப்படின்னு கேக்குறான். அதுக்கு, என்ன ஏமாத்திட்டு வந்தியே தம்பி அப்படின்னு கோவமா கேக்குறாரு. இல்லன்னா உங்களை ஏமாத்தணும்னு நான் ஏமாத்தல, கரடியை பார்த்து எனக்கு பயம், அதனாலதான் அப்படி பண்ணிட்டேன், என்ன மன்னிச்சிடுங்க அப்படின்னு சோகமா சொல்றான். நான் வர்ற வழியில திருடங்கிட்ட மாட்டிட்டு என்கிட்ட இருந்த எல்லா பைசாவையும் அங்க பிடுங்கிட்டாங்க அப்படின்னு சோகமா சொல்றான். சோ மரத்துல இருந்து இறக்கி விடுறாரு அண்ணே. என் கூட நீ வந்திருந்தீன்னா இப்படி எல்லாம் இருந்திருக்குமா, நான் சண்டை போட்டு உன்னை காப்பாத்திருப்பேன்ல அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு தம்பி, நான் இனிமே உங்களை விட்டு பிரியவே மாட்டேன் அண்ணா அப்படின்னு சொல்றான். இங்க தங்கச்சியோட அரண்மனையில கொஞ்சம் கொஞ்சமா தங்கச்சியோட குணம் மாறிக்கிட்டே போகுது. ஒரு நாள் தோழி குணா கிட்ட சொல்றாங்க, உங்க அண்ணன் உங்கள்ட்ட பேசணுமா, வர சொல்றாரு அப்படின்னு. இது எதுக்கு நான் வரணும், நீயே என்னன்னு கேட்டு சொல்லு அப்படின்னு இவங்க கேக்குறாங்க. நான் கேட்டா அதெல்லாம் சொல்லுவாங்களா, கோவப்படுவாரு அப்படின்னு தோழி சொல்றாங்க. நல்லது தானே, பீடை விட்டுருச்சுன்னு நம்ம ஒழிச்சு கட்டிடலாம் அப்படின்னு ஒரு மாதிரி சலிப்பா சொல்லிக்கிட்டு தோழி கிட்ட, நீ போ, என்னால வர முடியாது, சௌகரியம் இல்லைன்னு சொல்லிடு அப்படின்னு சொல்லி அனுப்புறாங்க. அந்த விஷயத்த போய் தோழி சுந்தராங்கதுங்கிட்ட சொல்றாங்க, இளவரசி வேற வேலையா இருக்காங்களா, அவங்களால இப்ப வர சௌகரியம் இல்ல அப்படின்னு. இதை கேட்டுதான் அவருக்கு ஒரு ஷாக். அப்போ ஒரு பணியாள் இளவரசரை சாப்பிட கூப்பிடுறாங்க. அதே சமயம் குணா அண்ணா, டைமுக்கு சாப்பிட வேண்டியது தானே, உனக்காக எல்லாரும் காத்துக்கிட்டு இருக்க முடியுமா அப்படின்னு ஒரு மாதிரி சலிப்பா கேக்குறாங்க. அதுக்கு இளவரசர் எதுவும் பதில் சொல்லாம, சரி வா நம்ம சாப்பிட போலாம் அப்படின்னு தங்கச்சியும் கூப்பிடுறாரு. நான் ஏற்கனவே சாப்பிட்டுட்டேன் அப்படின்னு இவங்க சொல்றாங்க. சாப்பிட்டுட்டியா, நீ என்ன கூப்பிடுவான்னு நான் உனக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தனே அப்படின்னு இவர் கேக்குறாரு. நீயா வருவான்னு நான் நினைச்சேன், பட் நீ வரவே இல்லை, அதனால நானே சாப்பிட்டுட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி விட்டேத்தியா சொல்றாங்க. இதை கேட்டதும் அவரோட முகம் ஒரு மாதிரி செத்து போயிடுச்சு. அப்படி அவர் சாப்பிட போய் உட்கார்றாரு. அப்படியே நாள் போகுது. அந்த சாப்பாட்டோட தரம் அப்படியே குறைஞ்சு குறைஞ்சு கடைசி ரொம்ப மோசமா போயிடுது. இதுக்கு மேல கீழே குறைய முடியாது அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்டுக்கு போயிடுது. அதை பார்த்தோன்னே இளவரசருக்கு பயங்கர கோவம் வந்துருந்தது. அந்த சாப்பாட்டை எடுத்து அந்த சாப்பாடு போட்ட ஆள் மேலேயே தூக்கி வீசிட்டு தங்கச்சியை பார்க்க போறாரு. சோ இந்த சமயத்துல ஏற்கனவே தங்கச்சியும் அவங்க ஹஸ்பண்டும் நல்லா சாப்பிட்டுட்டு வெத்தலை பாக்கு போட்டுட்டு இருக்காங்க. அப்போ ஹஸ்பண்ட், அதாவது தங்கச்சியோட ஹஸ்பண்ட் தங்கச்சிக்கு அட்வைஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நீ வந்தப்ப எவ்வளவு நல்லா பார்த்த, இப்ப சீர் கொண்டு வரலன்னு சொல்லிட்டு நீ இப்படி பண்றே, இதெல்லாம் தப்பு, இப்படி எல்லாம் பண்ணக்கூடாது, என்னன்னாலும் அவர் உன்னோட அண்ணே அப்படின்னு சொல்லி அட்வைஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு.
நல்லா இருக்கிற சமயத்துல சிரிச்சு பேசுறது முக்கியம் கிடையாது. எல்லா சமயத்துல அண்ணன்கிற உறவை நம்ம வந்து மதிக்கணும் அப்படின்னு அவர் அட்வைஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு. சோ அப்ப அந்த சமயத்துல வந்து இளவரசர் வந்து சாப்பாட்ட தூக்கி வீசினார் இல்லையா? அந்த வேலைக்காரர் வந்து தங்கச்சிட்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்றாரு. பாருங்க உங்க அண்ணன் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னு. இத பார்த்ததும் தங்கச்சிக்கு பயங்கர கோவம் வந்துருது. உடனே அண்ணன் கிட்ட போய் ஏன் இப்படி நான் இப்படி பண்ணேன் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. என்னால அவமதிப்பு தாங்கவே முடியாது அப்படின்னு இளவரசர் சொல்றாரு. அவரு என் மனசுல என்ன இருக்கோ அதுதான் அவர் பண்ணியிருக்காரு அப்படின்னு உங்க விட்டேத்தியா சொல்றாங்க. உன் மனசுல இருக்கிறத டைரக்டா சொல்லாம வேலைக்காரங்க மூலமா சொல்றதா பண்பாடு அப்படின்னு அவர் கேக்குறாரு. பண்பாட பத்தி நீயா பேசுற? தங்கச்சிய பார்க்க வெறும் கையோட வந்து இருக்க. இதனால எல்லாரும் என்ன பத்தி எவ்வளவு ஏளனமா பேசுறாங்க தெரியுமா? அப்படின்னு இவங்க கேக்குறாங்க. வெறும் சீர் கொண்டு வரல அப்படிங்கிறதுக்காகவா என்ன இவ்வளவு அவமதிச்ச அப்படின்னு சொல்லி அவரோட பர்ஸ எடுத்து பிரிச்சு காட்டுறாரு. பாரு எவ்வளவு பைசா இருக்கு பாரு. இந்த பைசாவை வச்சு உன் அந்த புறத்தை முழுசும் என்னால பரிசால நிரப்ப முடியும் அப்படின்னு சொல்லி காட்டுறாரு. அந்த பைசாவை பார்த்ததும் அந்த தங்கச்சி முகத்துல ஒரே சிரிப்பு. பாத்தியா பைசாவை பார்த்ததும் உன் முகத்துல சிரிப்பு வருதே அப்படின்னு பிரக்தியா சொல்றாரு. சொல்லிட்டு சீர் கொண்டு வந்தாதான் சகோதரின்னு ஒரு வாக்கியத்தை நான் படிச்சேன். அதை சோதிக்கலான்னு வந்தேன். கண்டிப்பா அதுல ஜெயித்துடலாம் நான் நம்பிக்கையோட இருந்தேன். ஆனா எனக்கு தான் தோல்வி கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்றாரு. அப்ப அவங்க ஹஸ்பண்ட் வந்து ஒரே உங்களோட ஒரு தங்கச்சியை வச்சு நீங்க வந்து உலகத்தையே மதிப்பிடாதீங்க. உங்க தங்கச்சி ஒரு விதிவிலக்கு அப்படின்னு சொல்லி அட்வைஸ் பண்றாரு. சோ கடைசியா 3வதா இருந்த சீர் கொடுத்தால் தங்கை அப்படிங்கிற வாக்கியத்திலையும் அவர் தோத்து போயிட்டாரு. அடுத்து 4வதா இருக்கிறது கொலையும் செய்வாள் பத்தினி. பிரேமாக்கும் இன்னொருத்தவங்களுக்கும் சம்பந்தம் இருக்குதான். பட் இல்லைன்னு சொல்லல. ஆனா அதுக்காக அவங்க கொலை செய்யற அளவுக்கு கூட போவாங்களா? அத அடுத்த வீடியோல பார்க்கலாம். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் போடுற வீடியோஸ் உடனுக்குடன் உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக நோட்டிபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணுங்க. என்னங்க கதை சுவாரஸ்யமா போய்கிட்டு இருக்கா? மிச்ச கதையை அடுத்து வரும் பதிவுகள்ல கேட்கலாம். நன்றி, வணக்கம்.